வருகை தந்திருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய நாடி துடிப்பு, நாளைய வரலாறு, நாளைய தமிழகம், கேப்டனுடைய மர பிறவி, நமது இளைய கேப்டன் தமிழ் விஜய பிரபாகர் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய தம்பையினுடைய சார்பாகவும் மேற்கு மாவட்ட கழகத்துடைய சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு, இன்றைக்கு அதிகமாக நான் பேச வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் தம்பி அவர்கள் அதிகமாக பேச வேண்டி இருப்பதால் என்னுடைய உரையை சிறிதாக முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஏற்கிழமை பகுதியிலே நம்முடைய கழகத்திலிருந்து ஏதோ ஒரு துரும்பு போய்விட்டது என்று சொல்லி கன்னியாகுமரி மாவட்டமே கேப்டனுடைய கோட்டை கலைந்து விட்டது என்று சொன்னார்கள். இங்கே பாருங்கள், கேப்டனுடைய கோட்டை பறந்து கிடக்கின்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாங்கள் ஒவ்வொரு தொண்டரும் இருக்கின்ற வரையிலே கேப்டனை யாராலும் அசைக்க முடியாது, தொட்டு பார்க்க கூட முடியாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு பிசுறு போனவுடன் ஏற்கிழமையிலே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துவாரா என்ற ஒரு கேள்விக்குறி இருந்திருக்கலாம். ஆனால் கேப்டனுடைய தொண்டனுக்கு எதிரிகளுடைய கோட்டையிலே அருமைக்குரியவர்களே, கட்சியை துவங்கி 6 மாதத்திலே கேப்டனிடத்திலே சொன்னார்கள், கேப்டனிடத்திலே ஒவ்வொரு தொண்டனும் சொன்னார்கள், எங்களுடைய மாவட்டத்திலே நில்லுங்கள், எங்களுடைய மாவட்டத்திலே நில்லுங்கள், எங்களுடைய மாவட்டத்திலே நில்லுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் கேப்டன் சொன்னார்கள், கேப்டன் அவர்கள் ஒரு முறை ஒரு மேடையிலே பேசுகின்ற வேளையிலே மக்களை சந்திக்காமல், மக்களுடைய குறைகளை தெரியாமல் எங்கே எம்பியாகவும் மந்திரியாகவும் இருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள். உடனே துவங்கி விட்டார்கள். உடனே நம்முடைய கொடிகளை கிழித்தார்கள், பேனரை விழித்தார்கள். அங்கே சொன்னார், அவருடைய கோட்டையிலே தான் நான் நிற்பேன் என்று சொல்லி விருதாச்சலத்திலே அவருடைய கோட்டையிலே சென்று அந்த மாம்பழத்தை பிதுக்கி அந்த மாம்பழத்துடைய கோட்டையை வெளியே போட்டு முரசை கொட்டை கொண்டு வெளியே வந்தவர்தான் நம்முடைய கேப்டன். அப்படிப்பட்ட கேப்டனை பார்த்து கேப்டன் அவர்கள் கேப்டனுடைய கோட்டை கலந்து விட்டது என்று சொன்னால் எப்படி ஐயா கலையும்? அப்படி ஒருவன் சொல்வதாக இருந்தால் அவனுடைய கோட்டையை ஏறி அடிப்பதற்கு தேசிய ஒவ்வொருவரும் இருப்பார். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தொண்டரும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தொண்டர்கள் 10 கேப்டன் போட்டாலும் இன்றைக்கு மக்களால் போற்றப்படுகின்ற மக்கள் ஜெயித்தார்கள் என்று சொல்லுகின்ற ஒரு வேட்பாளர், ஒரு எம்பி என்று சொன்னார், அது நம்முடைய தம்பி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு தலைவருடைய தொண்டராகத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். சில மாதங்களுக்கு முன்னால் கேப்டனுடைய மறைவுக்கு முன்னால் சொல்வார்கள், இனி அந்த கட்சியில என்ன இருக்கு? கேப்டனுடைய மறைவுக்கு பிறகு அதே வாய் என்ன சொல்லுகிறது என்று சொன்னார், உங்க கட்சி அப்பா வளர்ந்துட்டு இந்த இப்படிப்பட்ட ஒரு தலைவரிடத்திலே நீ தொண்டனாக இருக்கிறாய் என்று அது நம்முடைய தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சிங்க தலைவன் நாளைய நம்முடைய கேப்டனுடைய உருவமாக வந்திருக்கின்றார் நம்முடைய தம்பி அவர்கள்.
நம்முடைய கழகத்தைச் சேர்ந்த மகளிர் அணியைச் சேர்ந்தவர்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு ஏற்பாடு செய்த ஒன்றிய செயலாளர்களுக்கும் ஒன்றிய செயலாளர் ஸ்டீவன் அவர்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் ராஜு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல்ல எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.